Copyright disclaimer. ஏண்டா மச்சான் சோகமா இருக்கிற? அது ஒண்ணுடா மச்சான். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னல, அந்த பொண்ணுகிட்ட பேசலான்னு போனான்டா. அந்த பொண்ணு திடீர்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னுட்டாடா. பொண்ணுங்களுக்கு பிடிச்சா கண்ணான்னு சொல்றதும், பிடிக்கலன்னா அண்ணான்னு சொல்றதும் சகஜதான. போய் வெந்த பொண்ணு வேலை பாச்சாதுரா, பேசாம போடா. நானே நொந்து போயிருக்கிறேன் மச்சான். டேக் இட் ஈஸிடா. உனக்குன்னு ஒருத்தி கண்டிப்பா இருப்பா, பொறுமையா இரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ சொல்லிட்டு போயிடுவ. அவனுக்கு வர வழி அவனுக்கு தானே தெரியும். நம்ம கூட படிச்சவெல்லாம் கல்யாணம் குட்டி செட்டில் ஆகி லைஃப்ல நல்லா இருக்கிறான். நமக்கு அந்த குடுப்பனை இல்லாம சிங்களா சுத்திக்கிட்டு இன்னொரு எத்தனை நாளைக்கு இப்படி புலம்ப வேண்டியது இருக்குது தெரியலையே. அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். இப்ப அமெரிக்கா போய் பாரு, ரொம்ப வெறுத்து போவாரு. கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா. முதல்ல அவ கறி ஆகாம பாத்துக்க. போட்டுக்கையா கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே. இதெல்லாம் ஒரு குரல். சரி, உன் பொண்டாட்டி குரலை விட என் குரல் நல்லா இருக்கு. என்ன பத்தி எதுக்கு நீ பேசுற? நீ ஏன்டி கிறுக்கி மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? யாருடி கிறுக்கி? நீ தாண்டி. அதனாலதான் உன் புருஷன் உன்னை பத்தி பாடவே மாட்டான். தோட எங்க கிளம்பிட்டீங்க பாத்தீங்க? இப்போ அது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சலு இல்ல? சரி, என்னடா முடியுது? வாலில இருந்து வாட்டர் ஃபால்ஸ் விழுகுது. முதல்ல போய் மூட்டிய வெட்டுறா மல்டி கலர் நாய. உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. டே ஒயிட் கேட்டு, என்னடா பண்ற? இதுதான் கால் தூக்கி கஜபோசனம். இது ஆண் பூனைகளுக்கான அனாவசியமான யோகா. சரி, இதை யாரு சொல்லி கொடுத்தா? இது என் ஆசா கேட் குரு கரிஸ் ஆனந்தா எனக்கு காமிச்சார். அவர் இப்ப எங்க இருக்காரு? என் பொடனிக்கு பின்னாடிதான் படுத்துட்டு இருக்காரு. இந்த கருவாயன் தானா சிஷ்யா? இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன். இந்த டிசம்பர் மாசம் வந்துடுச்சு, அடுத்த மாசம் நியூ இயர். எப்படி பார்த்தாலும் நம்பர் மட்டும்தான் மாறுது. நம்ம வாழ்க்கை ஒண்ணும் மாற போறது இல்ல. அதே ஓட்ட பைக்கி, அதே சம்பளம், அதே ஜாபு. எதுக்கு நியூ இயர் கொண்டாடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படியா நம்ம எவ்வளவுதான் வேணான்னு சொன்னாலும், விரட்டி அடிச்சாலும் நம்மளையே சுத்தி வர்றது கொசு மட்டும்தான். தூக்கம் வரல, இன்னொரு வீடியோ பாத்துடலாம். என்ன சத்து நீட்டு அம்மா வந்துட்டாங்க. ஐயோ, ஆஃப். தூங்காம என்னடா பண்ணிட்டு இருக்கிற? தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேம்மா. மலாக்கா படுத்து 1 2 3 என்னன்னா தூங்கிடுவேம்மா. நீங்க போய் தூங்குங்கம்மா. சரி சீக்கிரம் படுத்து தூங்கு. நல்ல வேலை அம்மா எதையும் பாக்கல. பாத்திருந்தா சங்குதான் இன்னைக்கு. எங்க அம்மா ஸ்பீடுக்கு வைஃபையே தோத்து போயிரும். ஓகே மச்சி, நான் கிளம்புறேன். பொண்டாட்டி வேற சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஓ, உன்னை விட்டுட்டு சாப்பிடவே மாட்டாங்களா உங்க வைஃப்? உன் மேல அவ்வளவு பாசமாடா மச்சி? இவ வேற. நான் போய் தாண்டா சமைக்கணும். அழகிய காலை வணக்கம். வானுக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, உங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓனரு, உனக்கு மனசாட்சி இல்லையா? வாக்கிங் போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு என்னைய மட்டும் ஜாக்கிங் பண்ண வச்சுட்டு நீ சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கிற. ஒழுங்கு மரியாதையா கீழே இறங்கி என் கூட ஜாக்கிங் பண்ணு. ஓனர்னு பார்க்க மாட்டேன், கீழே தள்ளி விட்டுருவேன். எங்களெல்லாம் பார்த்தா இழிச்சு வாயா தெரியுதா உங்களுக்கு? டே அப்படி மட்டும் பண்ணிடாதரா. சாரிடா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. அந்த பயம் இருக்கட்டும். யாருக்கிட்ட? ஐயோ, யாராவது சொல்லி இவ்வளவு நிறுத்துங்களாண்டா. தாங்க முடியலடே பைத்தியக்காரி, நிறுத்துறியே. நீ ஆடுறதே என்னால் தாங்க முடியல.
இந்த மொக்க டான்ஸ் ஆடி ஆடி டெய்லி வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்றங்கிற பேர்ல சாகடிக்கிறியடி. கொஞ்சமாவது நிறுத்துடி. எனக்கு ஆள் இருக்குதுடி. நீ வேலையை பார்த்துட்டு போடி. யாராவது இவ்வளவு நிறுத்துங்கள. ஏன் சித்தப்பா கிளவி யார திட்டுது? காலையில நீ வண்டே திட்டிட்டு இருக்க. அதுக்கு என்ன வேலை? வாசல்ல இருந்த அண்டாவை நானுமா? அஜய்ஜிய எந்த கலாணி போய் தூக்கணும் தெரியலையே. ஊருக்குள்ள வர வர கலாணி போய் சொல்ல அதிகமாகி போச்சு சித்தப்பா. கை பெரியவங்க அப்படி மரியாதை பேசக்கூடாது. ஓஹோ அப்படி போ. சின்ன வெங்காயம், பால், முட்டை, கேரட்டு. ஐயோ 7 ஐட்டத்துல 4 ஐட்டத்துல ஞாபகம் வருது. இது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதா? அப்பவே எழுதிச்சரன்னா இதெல்லாம் அசால்ட்டுன்னு வந்துட்டோமா? இப்ப மறந்துட்டு போனோம்னா சோத்துல விஷத்தை வச்சிருவாளா? கடவுளை ஞாபகப்படுத்து. கொஞ்ச நேரம் வீட்டுல ஆள் இல்லைன்னா இப்படிதான் ரணகலம் பண்ணி வைப்பீங்களா நீங்க 4 பேரும்? இந்த காரியத்தை செஞ்சது யாரு? அம்மா உன் செல்லமாகதாமா இந்த வேலையெல்லாம் செஞ்சா. ரீட்டா நீ தான் செஞ்சியா இத? அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலமா, நான் ஒண்ணுமே பண்ணல. எல்லாம் செஞ்சது இவனுங்க 3 பேரு தான். இவனுங்க 3 பேரு தான் எல்லாம் கொட்டினானுங்க. இது செஞ்சது நீங்க 3 பேர் தானா? இன்னைக்கு உங்க 3 பேருக்குமே சோறு கிடையாது. இந்த குண்டு கல்யாணி நம்மள எப்படி கோத்து விட்டுச்சு பாருங்கடா. டேய் அடியே நீ வருவல்ல ஒரு நாள் தனியா சிற்றுவல்ல, அன்னைக்கு பேசிக்கிறாரு. சரிதான் போ. பொண்டாட்டியிடம் மனம் விட்டு பேசினா சண்டையே வராதுன்னு ஒருத்தன் சொன்னான். உன் பேச்சை கேட்டு நான் பேசுறேன் பாரு, அப்பதான் சண்டையே வந்தது. கஞ்சோ கூழோ கௌரவமா வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். கடைசியில என்னை திண்ணையில உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டானுங்க. நல்ல வேலை இவனை நம்பி புல் கதையும் சொல்லியிருந்தனா கலாமேட்டில் பேசித காலமாயிருப்ப. என்னங்க? ஐயோ கேட்டாளா? சொல்லுமா. நேத்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்கல்ல, அதே சாம்பார் தான் இன்னைக்கும். சரிம்மா இன்னைக்கு மூக்க புடிச்சிட்டு சாப்பிடுறேன். என்ன சுகம் என்ன சுகம். அப்படி மழாக்கா படுத்துக்கிட்டு இப்படி தண்ணிக்குள்ள கேஸ் விடுறது என்ன சுகம்பா. வயிற்றுல இருக்கிற கேஸ் எல்லாம் இப்பதான் விலையில ரிலீஸ் ஆகுது. அப்பா ஃப்ரீ ஆயிட்டேன். டே ப்ரௌனு கேட்டேன், என்னடா தண்ணிக்குள்ள இருந்து பபிள்ஸா வெளியில வருது? ஆனா ஒண்ணுமில்லப்பா, கொல்லி மனசுத்தரு மூச்சே இப்படி உள்ளே வெளியே இழுத்தோட சொன்னாராப்பா. ஆயில் நீடிக்குமா? இல்லையே, நாத்து அடிக்குதே. அத பத்தி எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஓவரா பேசுற வாயும் ரோட்ல சுத்துற நாயும் எப்ப வேணாலும் அடி வாங்கும். சோ பி கேர்ஃபுல். இப்போ யார ஓட போறேன், யாருக்கு வேணுமோ அவங்க யாரும் கேட்டு வாங்கிக்கோங்க. 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு தரம். யாருக்கு வேணாமா? 1000 ரூபாய் 1000 ரூபாய். அட கேளுங்கப்பா ஏலத்தை. 1000 ரூபாய் 2 தரம். 1000 ரூபாய் 1000 ரூபாய் 3 தரம். யாருக்கு வேணாமா? சரி நீ போய் ரெஸ்ட் எடுல, அடுத்த ஏலத்தை பார்க்கணும். சரியான லூஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. உன்னை வந்து பார்த்ததுக்கு எனக்கு நல்லா கிடைச்சதுடா. இனிமேல் இந்த பக்கம் தாள வச்சு கூட பொறுக்க மாட்டேன் சாமி. மம்மி ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லுடா லூனா. ஒருத்தன் டாக்டர் கொடுத்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனானா. ஏன் தெரியலடா லூனா, நீயே சொல்ல. ஏன்னா அந்த டாக்டர் மாத்திரையை வச்சு ஆவி பிடிக்க சொன்னாரா. நானும் அமைதியா பட்ட பேரிச்சு கூப்பிடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, நீ கேட்கவே மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் கருவாயா கருவாயான்னுட்டு இருக்கிற. இந்த ஷாக்கு வயலு போடுறேன் உன்னைய, அப்பதான் நீ அடங்குவ. அது சாப்பிட்டுட்டோம் உன்னைய. விட்டுடு, நான் சொன்ன பேச்சு கேக்குறேன். உன்னை நான் அப்படி கூப்பிட மாட்டேன். என்னைய விட்டுடு விட்டுடு, என்னைய காப்பாத்து ஷாக்கு கிட்ட இருந்து. சொன்ன பேச்சு கேக்குறியா? கேக்குறேன். கருவாயா கருவாயான்னு கூப்பிடுவியா? கூப்பிட மாட்டேன், கூப்பிடவே மாட்டேன். அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் இனிமேல். இது ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன், பொழைச்சி போ. பாஸ் என்னைய கொட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. கொட்டுறதுக்கு முன்னால ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுங்களேன். அர்ஜென்டா பாத்ரூம் ஓடுது, போயிட்டு வந்துடுறா. டேய் நீ என்ன பண்ணாலும் இங்கேயே பண்ணுடா. அப்பாடா பைப்புல ஒரு வழியா நம்பிட்டான். நாம இங்க இருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான்.
ம்? டேய் நீ இன்னும் போகலையா? யாருகிட்ட பீலா விடுற? அட பாவி, என்ன பாய போட்டு இங்கேயே படுத்துட்டான். நாம அப்ப தப்பிச்ச மாதிரி தான். டேய் அருணால்தே, ஹே கைஸ், நீங்களும் என்ன மாதிரி கியூட்டா இருப்பீங்களா? நீங்களும் கியூட்டா இருப்பீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்களே. அட ஒரு லைக் தானே, தட்டி விடுங்கப்பா.